வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக எப்போ நான் வந்துட்டு பாலிமர் சேனலில் ஷோ பண்ணியிருக்கணும், அண்டு புதுயுகத்தில் பண்ணது, ராஜ் டிவியில் பண்ணது, ஜெயா டிவியில் பண்ணது, கலைஞர் டிவியில் பண்ணது, அதுலேருந்து காத்திருக்கிறாங்க நம்ம கூட. அவங்க வந்துட்டு சேர்ந்து சமைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய நெடுநாள் கனவு வந்து இன்றைக்கி நிறைவேற போகிறதா சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பும் நம்ம ஷோ மேலே அதிக பற்றும் கொண்ட ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமதி பவானி ஸ்ரீதர். வாங்க பவானி, எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கப்பா, சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை, அது இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு. வெரி குட், தேங்க்யூம்மா. நான் அதுதான் சொன்னேன், நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ இல்லை, ரொம்ப நாள் ஒரு ஃபேன், ஒரு குருன்னு கூட சொல்லலாம். ஐயோ, அவ்வளோலாம் இல்லைப்பா, நம்ம இப்பயும் சிஷியனாக இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், நிறைய குக்கிங் உங்ககிட்ட இருந்து நான் கற்றுருக்கேன். குக்கிங் அப்படின்றத விட உங்களோட ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு இது இருக்கு இல்லையா, அதனால ஓகே, ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்க வந்து நின்ன உடனே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நிக்கல, ரொம்ப நாளா உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்டைல்லே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. குட் குட் குட். அதனால பழைய ஆளு புது ஆளுன்ற மாதிரி தெரியல எனக்கு. தெரியல. வெரி குட் வெரி குட். ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பண்ண போறேன்னா நீங்க பண்ண போறீங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெசிபி பண்ணி தரேன், நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? வெஜ் லாலிபாப் தான் இன்னைக்கு பண்ண போறேன். கொஞ்சம் சைனீஸ் டச் கொடுத்து இண்டோ சைனீஸ் பேஸ்ல பண்ண போறோம். ஆமா, ஃபியூஷன்ல பண்ண போறோம். பாப்பாக்கு எல்லாம் பிடிக்கும். ஆமா, ஸோ இன்னைக்கு லாலிபாப் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லா பாப்பாவும் எடுத்து சாப்பிடுவாங்க. பாப்பாங்க மட்டும் இல்லை, இப்போ கார்த்திகை மாசம் இதெல்லாம் பாப்பாவோ பீப்பாவோ யார் யாருக்கு பிடிக்குதோ எல்லாரும் சாப்பிடலாம். யார் யாருக்கு பிடிக்குதோ எல்லாருமே சாப்பிடலாம். அண்டு அது எப்படி பண்ண போகிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன ப்ராசஸ் பவானி? மேம், ஃபஸ்ட்டு நம்ம லாலிபாப் உண்டான அந்த ஒரு டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் எல்லா பொருளும் ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம டோ மிக்ஸ் பண்ணிடுறீங்களா? 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பவுலில் முதல்ல சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டு வேக வச்சிங்களா பவானி? இல்லை மேம், சால்ட் நம்ம வித்தவுட் சால்ட். ஆமாம், வித்தவுட். ஒரு கேரட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பாதி குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து நான் உப்பு சேர்க்கல மேம், அப்படியே தான் வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்பைசி வேணும்னா சேர்த்து போட்டுக்கலாம். குழந்தைங்கன்றதால குழந்தைங்களுக்காக கம்மியாக போட்டுருக்கோம். இதுக்கு நீங்கள் பெரிய குழந்தைக்கு சமைச்சு கொடுக்குறீங்க? ஆமாம், பெரிய குழந்தைக்கு சமைச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு இது போதுமா, இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்து? இல்லை இல்லை, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஓகே. கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அந்த பட்டாணியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். போதுமா? போதுமா. வேறு என்ன வேணும்? பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இருக்க அந்த வாட்டர் ஏதாவது இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, ஸோ கன்சிஸ்டன்சி டைட்டன் பண்ணுறதுக்கு போடவா? போட்டுருங்க. பாதி போடவா, பார்த்துட்டு போட்டுக்கலாமா? ஃபுல்லாக போட்டுருங்கம்மா, கரெக்டாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஆமாம், 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷான பிரெட்டை வந்து மிக்சியில் அப்படியே போட்டு க்ரம்ப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். குட் குட்.
லாலிபாப் பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்காக அது. ஆமாம். ஓகே, இப்போ லாலிபாப் பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம். இன்றைக்கி லாலிபாப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இது இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க டூத் பிக் இருக்கு இல்லையா, அது கூட குட்டி யூஸ் குட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாலிபாப் வச்சுக்கலாம். ஸோ கையில் கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம ரெடி பண்ண பேட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப்க்கு உருண்டை பிடிச்சிட்டு ஓகே சென்டராக வச்சு இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோமா ஷாலோ ஃப்ரை பண்ணுவோமா? டீப் ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை. லாலிபாப் வந்து ரோல் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஒரு பேட்டரில் அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து இது வந்து பைண்டிங்காக. ஏன்னா இதுக்கு அப்புறம் நம்ம பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி போட போறோம். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக தான். சூப்பர். ஸோ இந்த கன்சிஸ்டன்சில கலந்தா போதும். ரொம்ப திக்கா இருக்க வேண்டாம். ஓகே, தின் கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். நம்ம லாலிபாப் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை அப்படியே டிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக டிப் ஆகணும். ஓகே, கொஞ்சம் பேட்டர் எடுத்து ஓகே. ஸோ இதை டிப் பண்ணியாச்சு மேம். ஓகே, பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் அப்படியே வந்து நம்ம போடவா? இல்லைம்மா. ஸோ அதை அப்படியே எடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதுதான். இப்போ எல்லாமே ரெடி டு ஃப்ரை இல்லையா? ஃபுல்லாக பைண்ட் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்க இல்லையா? கம் பவானி, நீங்கள் வந்து ஸ்ரீதர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா குக் பண்ணி கொடுத்தாலே போதும். நம்ம ஆளு சாப்பாட்டுக்கு அடிக்ட். நான்வெஜ், அதுவும் மீன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அண்ட் என்ன சாப்பிட்டுட்டு எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா இல்லை சாப்பிட்டுட்டு எது நம்ம செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. அவர் சொல்றாரோ இல்லையோ நானா கேட்டுட்டே இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீதர்? அவங்க வந்து ஹயாத் ரிஜென்சி ஹோட்டல்ல ஸ்டீவார்டிங் கிச்சன்ல தான் இருக்காங்க. ஸ்டீவார்டிங் மேனேஜரா இருக்காங்க. குட். சூப்பர். ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னும் போது நம்ம கேட்கவே வேண்டாம். விதவிதமாக அங்கே சாப்பிட்ருப்பாரு. அது நான் எப்படி கேட்பேன்னா, நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டீங்களா அதே மாதிரி இந்த ரெசிபி இருக்கான்னு கேட்பேன் நான். அப்பதான் உண்மை வாயில இருந்து வரும் இல்லையா, அதனால அப்படிதான் கேட்பேன். என்ன உண்மை சொல்லுவாரு? நல்லா இருக்குன்னு வர இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் இது சேர்த்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி வரும். என்ன சஜஷன்ஸ். உண்மை வரும்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாங்க என்னமோ கேப் மாதிரி தரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உண்மை வெளியே வருங்களா? நான் ஃபுட்டு பட்டு மட்டும் தான் சொன்னேன் நான், வேற எதுவும் இல்லை. உண்மை வெளியே வருன்னொடனே என்னடா ஒரு ஹோட்டல் ஏரியா பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஹோட்டல் ஏரியா வாக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து உண்மை வெளியே வருன்றாங்களே, நம்ம கேட்டுட்டோம்னே கொஞ்சம் பொங்கிருச்சு. அப்படியெல்லாம் இல்லை, ஃபுட்டை பற்றி கரெக்டாக சொன்னால் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அது திரும்ப கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு ரச சாதமும் தண்ணி ஊற்றி வச்சிருந்த சாப்பாடு சாப்பிட்றதுலேயும் ஒரு சுகம் இருக்கும். அது என்ன ஏன்னா வெரைட்டி ஆஃப் இது பஃபே ஸ்ப்ரெட்டு பார்த்து வெறுப்பாக இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஏதாவது ஒரு பொரியல் ரசம் வச்சு கொடுத்தா கூட அது எங்களுக்கு ஒரு தேவார்த்தம். ஒரு தோசை ஊற்றி கொடுத்தா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அவ்வளோதான் நாங்கள் தேடுறது. அவ்வளோதான், சின்ன விஷயங்கள். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மோர். அவ்வளோதான், அது நிறைய இருக்குங்க. அவ்வளோதான். சூப்பர். என்ன காஞ்சிருச்சு? ஃப்ரை பண்ணிடலாமா? ஃப்ரை பண்ணிடலாம். என்ன சூடாயிடுச்சு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். பரவாயில்லையே, கடாயிலேருந்து கையிலேருந்து எல்லாமே எடுக்கிறீங்களே. ஹீட் இல்லை மேம், அந்த அளவு இல்லை. லாலிபப் இப்போ எதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக உருட்டினாங்கன்னு இப்போ தான் புரியுது. குட்.
நைஸ். மேம் உங்களை நாங்க ஒரு இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏதாவது ஒரு சேனல்ல வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் பார்த்தா நிறைய ஏதாவது ஒரு ரெசிபி தேடினாலும் உங்களுக்கு வந்துரும். அதுல இருந்து நாங்க நிறைய அதான் மிஸ் பண்ணதை அதுல இருந்து பார்த்து இது பண்ணிட்டோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு விருந்தா இந்த யூடியூப் சேனல் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் முக்கியமா இந்த நவராத்திரிக்கு போட்டிருந்தீங்க இல்லையா, 9 நாள்ல 27 ரெசிபிஸ், அது வேற லெவல்ல இருந்தது. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு உங்களோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கை திரும்ப பார்க்கறதுல எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை தோஷம் இல்லாம பண்ணிடணும். அதனால ஏதோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு we will try our level best. குட். ஃப்ரை ஆயிடுச்சப்பா? ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது அப்படியே சாப்பிட போறோமா, ஏதாவது டிப் ரெடி பண்ணி? இது அப்படியே சாப்பிடலாம் மேம். டொமேட்டோ கெச்சப் மட்டும் வச்சு சாப்பிடலாம். பட் நம்ம இன்னைக்கு சைனீஸ் ஃப்ளேவர்ல ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ண போறோம். ஒரு டிப் சாஸ் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இதே பேன்ல பண்ணிக்கலாமா? போதும். சாப்பிடு ஜிஞ்சர் போடவா? போட்டுருங்க. கார்லிக் போடுவாமா? சாப்டு கார்லிக். ரெட் சில்லி சாஸ் ஊத்தவா? வேறு சோயா சாஸ், டார்க் சோயா சாஸா? ஆமாம். ஒரு ஸ்பூன் இருக்குமா? ஒரு ஸ்பூன் மேம். எல்லாமே ஒரு ஸ்பூன். டொமேட்டோ கெச்சப்பா? டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு போயிட்டேன். போதுமா? போதும். தண்ணி போடுவா? ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். போதுமா? இன்னும் கொஞ்சம் சாஸ். போதும் போதும். கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் இதுல மாதிரி கலக்கி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கேன். சோ கன்சிஸ்டன்சி தின்னா இருக்கும். பெட்டர். போடவா? போட்டுடலாம். எவ்வளவு போடுவோம்? ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். பாருங்க பாத்துங்க. போதும். சாஸ் வந்து அந்த ஒரு திக்னஸ்க்காக மட்டும். ஓகே, திக்னிங் ஏஜென்ட். ஸோ டிப் சாஸும் ரெடி. டிப் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. வெரி குட். இப்போ டிப் சாஸ் ரெடி, லாலிபாப்பும் ரெடி, பாப்பா மட்டும்தான் பாக்கி. ஆமாம், சாப்பிட வேண்டிய பாப்பா மட்டும்தான் பாக்கி. இப்போ இதை மாற்றிடுவோம். மாற்றிட்டு அது இது டிப் சாஸ் இல்லை, இப்படி டிப் பண்ணி எடுத்து ஆவி. எங்கள் வீட்டில் இருக்கிற பாப்பாங்கெல்லாம் பார்த்துச்சுன்னா நீ மட்டும் சாப்பிட்டுட்டு வா, நல்லா சாப்பிட்டு போயிட்டே இருந்து என்னை கலாய்க்குவாங்க. ஹாட் சூடாக இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க மேம். வாயில வைக்க விட மாட்டேங்க தப்பா. மேலே ரொம்பவே முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே அந்த பாயில்டு பொட்டேட்டோ வந்துட்டு ரொம்பவே டெண்டராக நல்லா இருக்குது. லாலிபப்பு ஆக்சுவலி லாலிபப் மாதிரி நல்லா இருந்தது. என்ன லாலிபப் எல்லாரும் சின்னதாக இவ்வளோ உருண்டையாக எதிர்பார்ப்பீங்க, குலோப் ஜாமுன் மாதிரி, குட்டி குலோப் ஜாமுன் மாதிரி. இது பெரிய பாப்பாடுறதுனால பெரிய பாப்பாவே உருட்டி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது பவானி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு பன்னீரில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி கொடுங்க எனக்கு. அதாவது கிட்ஸ்க்கு நான் இன்னைக்கு பண்ணி கொடுத்தேன், அதே மாதிரி கிட்ஸ்க்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா என் பையன் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தான், இப்போ அவனுக்கு சிக்கன் பண்ணி கொடுக்க முடியாது. பன்னீர் அவன் சாப்பிடவே மாட்டான். சபரிமலை சீசனா? ஆமா. ஓகே ஓகே. பன்னீரும் சாப்பிடவே மாட்டான். பன்னீர்லயும் அந்த இது கொடுக்கணும். அதனால பன்னீர்ல கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ரெசிபி ஒன்று பண்ணி கொடுங்க. இவங்க பண்ண மாதிரி நானும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க சாப்பிடாம விட போகிறதில்ல நான் நினைக்கிறேன். நமக்கு சமைச்சு கொடுத்துட்டு நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சேன், விட்டுற மாதிரி தெரியல. கண்டிப்பாக ஆசைப்பட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டிவியில் டேஸ்ட்டு தெரியாது. கண்டிப்பாக அவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷமாக அனுப்பி வைக்கலாம். இவங்க சாப்பிட்டு பார்த்துருவாங்க. பையனுக்கு வேணால் 2 கேரி அவுட் டேக் அவே கொடுத்து அனுப்புவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். நாளைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் பண்ணதை பவானி சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அதையே செய்யுங்க. வேறு ஏதாவது நான் பண்ணணுன்னாலும் அதையும் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் குறிப்பிட்டீங்க அப்படின்னா அதையும் முடிஞ்ச அளவுக்கு கூடுமான வரைக்கும் நாங்கள் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் டெஃபினட்டாக பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா, பவானி ஸ்ரீதர். பாய்.